Hi and hello friends. இன்னி நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான GitHub டூலை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டூலோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து tbomb. ஸோ இந்த tbomb அதாவது இந்த டூலோட பர்பஸ் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து SMS bomber. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கண்டினியூஸாக SMS அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எத்தனை டைம் அதுக்கு கொடுக்குறோமோ எத்தனை கவுண்ட் கொடுக்குறோமோ அத்தனை கவுண்ட் அது வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டூலை வந்து எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபோன் ஹேக் ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லி சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதோட மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்களோட ஃபோனை வந்து ஹேங் பண்ண வைக்கிறது. அதாவது இன்ஸ்டடாக வந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்து ஒரு டேப்பில் அதாவது ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இந்த டூலை ரன் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எஸ்எம்எஸ் பாம்பிங் பண்ணணும். அதாவது கண்டினியூஸாக எஸ்எம்எஸ் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இதுவே மல்டிபிள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு மல்டிபிள் டெர்மினல்லையும் சேம் டூலில் ரன் பண்ணி ஒரே நம்பருக்கு நீங்கள் வந்து பாம்பரை ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட செல்லு வந்து ஹேங் ஆகிடும். ஸோ இதோட மெயின் பர்பஸ் வந்து இதுக்கு தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த வீடியோவில் போடுறேன். ஸோ இதை வந்து தப்பாக யாரும் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஸோ நான் மெயினாக அதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி ப்ராங்க் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்பவும் போல் வந்து நம்ம கோடை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பேஜ் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூசேஜ் அப்படிங்கிற கீழே வந்து ஒவ்வொன்றும் வந்து அவங்க எந்த ஓஎஸ்க்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அது தேவையில்லை, நீங்கள் பார்க்குறதுனா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து sudo apt install git அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த git அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து GitHub ரெபாசிட்டரியிலேருந்து நம்ம ஒரு டூலை க்ளோன் பண்ணுறோம், அதாவது டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம git க்ளோன் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த git நம்ம லேப்பில் இருக்கணும். ஸோ அதாவது நம்ம ஓஎஸில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த git அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து நியூயஸ்ட் வெர்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட GitHub ரெபாசிட்டரியில் வந்து ரெபாசிட்டரி டூல் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறம் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அந்த டூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஐ அப்படிங்கிற ஒரு டூல். அது வந்து ஒரு ஃபிஷிங் அட்டாக் டூல். ஒரு லிங்க் அனுப்பி அவங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து நம்ம எப்படி ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அது பார்க்கல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துங்க. அப்படிலாம் ஐ பட்டனில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஸோ வாங்க நம்ம இந்த டூலுக்கு வருவோம். ஸோ இந்த கிட் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்னோடய டூல்ஸ் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே வந்து நான் இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் டூல்ஸ் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே வந்து வந்திருக்கேன். நீங்கள் வந்து மெயினில் இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டூல்ஸ் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே வந்து கிட் க்ளோன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து கிட் க்ளோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நான் லிங்க் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேக்கேஜஸ்லாம் டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே நீங்கள் அதுக்குள்ளே அந்த டூலோட டேரக்டரிக்குள்ளே போகணும். அதாவது டூல் வந்து தனியாக ஒரு டேரக்டரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டேரக்டரிக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ நான் இப்போ வந்து எல்எஸ் கொடுக்குறேன். ஸோ என்னோடய tbomb அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ நான் சிடி அதாவது சேஞ்ச் டேரக்டரிக்குள்ளே வந்து tbomb அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே போகிறேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபாலோயிங் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த tbomb.sh அப்படிங்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஸோ பர்மிஷன் வந்து chmod +x
அண்டு ஸ்பேஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஸோ கேபிட்டல் டி கொடுத்து என்ட்ரு கொடுத்தாச்சு. ஸோ இதை கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சஸுமே எதுவுமே ஆப்ரேஷன் எதுவுமே நடக்காது. பட் ஆனால் பேக்ரவுண்டில் நடந்திருக்கும். எல்எஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல்டாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களோட tbomb.sh அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான நார்மலான ஃபாண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரெக்குயர்மெண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். pip3 install tag or requirements.txt அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் அதாவது வேணுங்கிற மாடியூல்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணேன் அப்படிங்கிறதுனால ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வரும். நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ அது டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன டூலை வந்து டேரெக்டாக ரன் பண்ணலாம். ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ./tbomb.sh அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு டூல் ரன் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ வந்து இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் எனி கீ அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதிலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக அவங்களே கொடுத்துருப்பாங்க. +1 to start smsbomber, +2 to start call-bomber, +3 to start mail-bomber. ஸோ இந்த மெயில் பாம்பர் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்குது. அதாவது இன்னும் கோடிங் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ கோடிங் எழுதி முடிச்சோன்னா நமக்கு அப்டேட் வரும். ஸோ அப்டேட்டுக்கப்புறம் வந்து நமக்கு மெயில் பாம்பரும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டூலை வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து +4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டூல் விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு +5. ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண போகிறது வந்து SMS பாம்பர். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து சேம் மெத்தட் தான். +2 கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கால் பாம்பர் ரன் ஆகும். நம்ம பண்ண போகிறது வந்து +1 அப்படிங்கிறது இதுதான். அதாவது SMS பாம்பர் தான் பண்ணுறோம். ஸோ நான் வந்து SMS பாம்பர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு எரர் காமிக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து புவர் இன்டர்நெட் கனெக்ஷன் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதனால் இந்த எரர் காமிக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா பாம்பர் அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக நல்லா ஸ்பீடாக இருக்கிற மாதிரியான இதில் இருந்து தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அப்டேட் ஆச்சு. ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த டூலை ரன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அதோட அப்டேட் தானாகவே அப்டேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் கண்ட்ரி கோடு வித்தவுட் +sign. நம்ம கண்ட்ரி கோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கண்ட்ரி கோட், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு கண்ட்ரி கோட் இருக்கும். ஃபோன் நம்பர் முன்னாடி +9 +91 அந்த மாதிரி நமக்கு இந்தியாவுக்கு வந்து +91 அப்படின்னு சொல்லி வரும். அந்த ப்ளஸ் இல்லாமல் நம்ம வந்து நம்பர் கொடுக்கணும். 91 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து அந்த +91 அதுவே எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து டார்கெட் நம்பர், அதாவது நீங்கள் யாரோட நம்பருக்கு வந்து இந்த tbomb பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நம்பரை வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களோட நம்பர் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய நம்பரே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய நம்பர் கொடுத்தாச்சு. நான் என்ட்ரு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன இப்போ கேட்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஸ்எம்எஸ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. மேக்ஸிமம் வந்து 500 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதுவே வந்து சொல்லிடுச்சு. ஸோ இந்த மேக்ஸிமம் 500 எதனால் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நான் சொன்ன அதே ரீசன் தான். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே போச்சுன்னா வந்து ஃபோன் ஹேங் ஆயிரும். ஸோ இந்த மேக்ஸ் 500 தான். அதுக்கு மேலே கொடுத்தோம்னா இந்த டூல் ரன் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு அதுலேயும் சேம் tbomb அப்படி அந்த இதை ரன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதில் ஒரு 500 இதில் ஒரு 500 மறுபடியும் இன்னும் வேணுன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 500 கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம யாரோட ஃபோனை ஹேங் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அது அவங்க ஃபோன் வந்து ஹேங் ஆகிரும். ஸோ மேக்ஸ் 500 அப்படிங்கன்னு இருக்குது. நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் ஆப்ஷன். ஸோ நான் ஒரு 30 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். டிலே டைம் இன் செகண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் போயிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த எஸ்எம்எஸ்
எவ்வளோ நேரம் கழித்து போகணும் அப்படிங்கிறது தான் இந்த டிலே டைம். நான் வந்து இதுக்கு வந்து 1 கொடுக்குறேன். ஒரு செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எஸ்எம்எஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ த்ரெட்ஸ் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது ரெக்கமெண்டட் அதுலேயே கேட்டிருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 3 அப்படிங்கிறது கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ வந்து பாம்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து டார்கெட் நம்பர் வந்து இங்கே இருக்கும். அமௌண்ட் வந்து 30, த்ரெட் வந்து 3, டிலே வந்து 1 செகண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன் டைம் வெரிஃபை பண்ணிட்டு என்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சென்ட் வந்து 1, சக்ஸஸ்ஃபுல் 1. இது 2 தான் நீங்கள் வந்து மெயினாக பார்க்கணும். அதாவது எத்தனை வந்து நம்ம tbomb வந்து சென்ட் பண்ணுது, அதில் சக்ஸஸ்ஃபுல் எவ்வளோ ஆகுதோ அதுதான் அத்தனை எஸ்எம்எஸ் தான் உங்களுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எனக்கு போதும். ஸோ என் நம்பருக்கு வந்து அதிகமாக எஸ்எம்எஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 6 சென்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு 5 வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன மாதிரி போட்டுட்ருக்கோ அதே மாதிரி வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் வந்து Ctrl Z கொடுத்து நம்ம டூலை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். Ctrl Z தான் வந்து டூலை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ அதை கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த டூலை வச்சு நீங்கள் வந்து எதுவும் வந்து தப்பாக வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ஃபன் பண்ணுறதுக்காகவோ இல்லை ப்ராங்க் பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் தப்பாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ரிப்ளை வரதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.